அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. யார் சொன்ன வார்த்தை? இயேசு கிறிஸ்து பிசாசை குறித்து சொன்னார். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொன்னார். ஏனெனில் மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்கிறோம். இதோ அவருக்கு உடலால் சோதனை வருகின்ற பொழுது மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினால் உயிர் வளரான் என்று சொல்லி உடலால் வந்த சோதனையை வென்றார். இதோ ஆன்மாவில் சோதனை வருகின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுளை சோதியாதே, அவர் மீது நம்பிக்கை கொள் என்று சொன்னார். எல்லாவற்றுக்கும் மேலாக மத்தேயு 4:10 வாசிக்கின்ற பொழுது அவரை வணங்க சொல்லுகின்ற பொழுது ஆவியிலே சோதனை வருகின்ற பொழுது அவர் சொன்னார், உன் கடவுளாகிய தேவனை மட்டும் வணங்கி அவரை மட்டும் ஆராதிப்பாய் என்று சொல்லி இதோ போ சாத்தானே அப்பாலே என்று அவனை விரட்டினார் என்று வாசிக்கிறோம். அது முதல் இயேசுவின் பணியை அவனால் நெருங்க முடியவில்லை. ஆகவே தான் லூக்கா 4:14 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நோன்போடு கூடிய ஜெபத்தோடு கூடிய நோன்பை 40 நாட்கள் முடித்து பிசாசை வென்று பிசாசை ஜெயித்து அவர் வல்லமை கொண்டவராய் கலிலேயாவிற்கு திரும்பினார் என்று வாசிக்கிறோம். ஆகவே அவரால் திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 38 வாசிப்பது போல பரிசுத்தாயின் வல்லமையால் இயேசு கிறிஸ்து நிரப்பப்பட்டிருந்தார். கடவுள் அவரோடு இருந்தார். ஆகவே செல்லுமிடமெல்லாம் பிசாசு துன்புத்தக்கூடிய எல்லாரையும் சுகப்படுத்தி நன்மையே செய்து கொண்டு சென்றார். ஆகவே இயேசுவை வெல்வதற்கு மேற்கொள்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் பிசாசானவனுக்கு இல்லாமல் போனது. ஆகவே சொன்னார், அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. இயேசுவை போல நோன்போடு கூடிய ஜெபத்தோடு கூடிய நோன்பு, நம்பிக்கை, இதோ எல்லாவற்றும் மேலாக பரிசுத்தம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பணியை உத்தமத்தோடு உண்மையோடு செய்வோம் என்று சொன்னால் அவனை நாம் ஜெயிக்க முடியும். நாமும் சொல்ல முடியும், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.